டிஃபென்சிவா இருந்த இந்தியாவை ஒஃபென்சிவா மாத்தி விட்டுட்டாங்க. இப்போ அங்க குடையுது இங்க குத்துது அப்படின்னு சொன்னா யாருங்க பொறுப்பு? சீனா தானே பொறுப்பு. திபெத்திய வீரர் SFF வீரர் ஒருவரை நாம் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லும்போது உலகெங்கும் இருக்கும் அந்த திபெத்திய வீரர்களும் திபெத்தியர்களும் இந்தியாவுக்கு நாங்கள் சப்போர்ட் தரோம், எப்போ வேணும்னாலும் இந்தியாவுக்காக போராட தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. தைவான் கண்டிப்பா சீனாவுக்கு எதிராக ஒரு அக்ரஸிவ் கூட்டணியை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் விதை சேனல்ல வீடியோ ஃபர்ஸ்டே டெலிகாஸ்ட் ஆனதுக்கு ரீசனே அதுதான். ஸோ இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எந்தெந்த இடங்களை விட்டு இப்போது சீனா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விலகி வருகிறார்கள், இதற்கான காரணம் என்ன, ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதே, 40 சீன வீரர்கள் 2 இந்திய வீரர்களை சீண்டி பார்த்தார்களா, பலவிதமான கேள்விகளும் அதற்கான பதிலுமாகத்தான் இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 3488 கிலோமீட்டர் நீளம் இருக்கும் ஒரு எல்லையை பாதுகாப்பதற்காகத்தான் இந்திய ராணுவ வீரர்கள் இரவு பகலாக அங்கே நின்று வருகிறார்கள் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த 3488 கிலோமீட்டர் நீளம் இருக்கும் இந்த எல்லை பகுதியை காவல் காப்பது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையா? கிடையவே கிடையாது. முதல்ல ராணுவ வீரர்களுக்கு பிக் சல்யூட் ஏன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட்டா பார்த்துடலாம். இந்த பாதைகள் இல்லாட்டி நம்ம இப்போ பார்க்குற இந்த மலை குஞ்சுகள் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, ஒரு 30லிருந்து 39 மலை உச்சிகளை இந்திய ராணுவம் கைப்பற்றி விட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மலை உச்சியிலும் 2 முதல் ஒரு 10 ராணுவ வீரர்கள் நிற்பார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு தேவையான தங்கும் இடம், அவங்களுக்கு தேவையான உடை, அவங்களுக்கு தேவையான ராணுவ ஆயுதங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேலை. ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம், ஒரு ராணுவ வீரர் ஒரு 10,000லேருந்து 20,000 ராணுவ வீரர்களை இந்த லடாக் எல்லை பகுதிகளில் இந்தியா குவித்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் 3 காரணிகளை வைத்து சீனா நம்மிடம் மோதி பார்க்கிறது அப்படிங்கிற வேறொரு உண்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரணி பொருளாதார வழியாக இந்தியாவை எப்படியாவது சீர்குலைத்து விடலாம் அப்படிங்கிறது தான். -23.9% GDP இந்த கொரோனா வைரஸ் வழியாகத்தான் அதிக அளவு சரிந்திருக்கிறது. அந்த ஒரு தருணத்தை யார் ஏற்படுத்தினார்கள்? சீனர்கள், குறிப்பா உகான் என்கிற மாகாணம். அங்கிருந்து வந்த வைரஸ் தான் இப்போ இந்தியாவை ஆட்டி படைத்து வருகிறது. இந்த ஒரு காரணி. அடுத்ததா, இந்தியா மீது இவ்வளோ பெரிய பிரஷர், இந்திய ஆர்மியா இருக்கட்டும், நேவியா இருக்கட்டும், எல்லார் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை சீனா கொடுத்து வருகிறது. இதன் காரணமாக நமக்கு நிறைய பணம் அப்படிங்கிறது செலவாகி கொண்டிருக்கிறது. தேவையில்லாத நேரத்தில் பொருளாதார மந்த நிலைமையில் இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் இவ்வளவு பெரிய பொருளாதார சிக்கலையும் சீனா நமக்கு ஏற்படுத்துகிறது. மூன்றாவது காரணியாக பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டை நமக்கு எதிராக மறுபடியும் மாற்றி வருகிறது. நேற்றைய செய்தியில் ஒரு செய்தியை சொல்லிட்டு சொல்லாம மறந்துட்டேன். அது என்னன்னா 400 தீவிரவாதிகள். இன்னைக்கு நீங்க வேணா எடுத்து பாருங்க, பாகிஸ்தானுடைய தலைமை ராணுவ தளபதி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பாகிஸ்தான் எப்படினாலும் அடுத்த ஹைபிரிட் வாரில் வென்று விடும், எந்த நாடாக இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராகி கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமா, இந்தியாவின் கணக்குப்படி 400 தீவிரவாதிகள் தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் இந்தியா எல்லையில். சீனா ஒரு பக்கம் நம்மிடம் மோத நம்ம சீனா பக்கம் கான்சென்ட்ரேட் செய்ய ஒரு 400 தீவிரவாதிகளை உள்ளே அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. இப்படி 3 காரணிகள் வழியாக நம்ம எதிர்க்கிறது சீனா. இந்த 3 காரணங்களை மையப்படுத்தி அடுத்ததான் நம்ம சீனாவை எப்படிலாம் எதிர்க்க போகிறோம். பொருளாதாரத்தில் சீனாவை வீழ்த்துவதற்கான பல நடவடிக்கைகளிலும் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பா சாம்சங்லாம் சீனாவினுடைய ஆலையை மூடப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததா பப்ஜி, டென்சென்ட் கூட இந்தியாவுக்கான அந்த கேமை நாங்கள் தயாரிக்க போவது கிடையாது, முழுவதுமாக சவுத் கொரியா நிறுவனத்திற்கே கொடுக்க போகிறோம். அப்படி இல்லையா, எங்களுக்கு டிஜிட்டல் பார்ட்னர் தேவைன்னா இந்தியாவை சார்ந்த ஏதாவது ஒரு நிறுவனத்தை நாங்கள் அழைத்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பப்ஜி நிறுவனம் இன்று அறிவித்திருக்கிறது. இப்படி பொருளாதாரத்தில் நம்ம கொஞ்சம் அடியை ஏற்படுத்திட்டு இருக்கும்போது எல்லை அடுத்த ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிறது. இந்த எல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட லடாக்ல மட்டுமே 65 பேட்ரோலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது நம்ம கண்காணிக்கும் மையங்கள். இந்த 65 பேட்ரோலிங் பாயிண்ட்லயும் 2013 வருடம் அன்றைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அதாவது NSA அட்வைசர் அப்படின்னு சொல்றதுல சேர்மன் பொசிஷன்ல இருந்த ஷியாம் சரண் அப்படிங்கிறவர் அன்றைய அரசாங்கத்திற்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். அந்த கடிதத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க, 65 பேட்ரோலிங் பாயிண்ட்ல கிட்டத்தட்ட 10லிருந்து 15 பேட்ரோலிங் பாயிண்டை இந்தியாவால கிட்ட நெருங்க கூட முடியாது, சீனர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். எனவே LIC முழுவதுமாக இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் ஆர்மியையும் அங்க இருக்கும் உள்கட்டமைப்பையும் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? மேம்படுத்த வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அதன் பிறகு என்னெல்லாம் நடைபெறுகிறது? மெத்தனங்கள் 2019 அடுத்த பிரச்சனை வரும்போதுதான் தெரியுது, இந்தந்த சாலைகள் இந்திய அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது,
கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக இந்த சாலைகள் செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக பல மாற்றங்கள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சாலைகள் அப்படின்னு சொல்லும்போது 30லிருந்து 35 மலை உச்சிகள் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒவ்வொரு மலை உச்சியிலும் 10 ராணுவ வீரர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையான உணவுகளையும் உடைகளையும் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அங்க கொண்டு போகணும்னா ஒரு வண்டி, தொடர் வண்டிகள், கான்வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொடர் வண்டிகளை நம்ம எங்க இருந்து செலுத்த வேண்டும்? ஜம்மு காஷ்மீர்ல இருந்து செலுத்த வேண்டும். ஸோ ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நம்ம இப்ப இருக்கிற அந்த லடாக் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இப்ப இருக்கிற பாதை ஜம்மு ஸ்ரீநகர் த்ரூ சோஜிலா பாஸ், கார்கில், லே இந்த ஒரு வழியாக செல்ல வேண்டும். அப்படி இல்லையா பதன்கோட் மணாலி ரோடு வழியாக ரோஹ்தாங் பாஸ் வழியாக லேக்கு செல்ல வேண்டும். இப்படி சென்று ஒரு வாகனம் இல்லாட்டி தொடர் வாகனங்கள் இப்படி சென்று மறுபடியும் திரும்புவதற்கு 10 தினங்கள் ஆகிறது. இந்த 10 தினங்களில் பல்வேறு விதமான சிக்கல்கள் வரும். எந்த சிக்கல்? திடீர்னு போற வழியில பெரிய பெரிய மலைச்சரிவுகள் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வண்டி எங்கேயாவது ரிப்பேர் ஆகி இருக்கலாம். ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி இருந்தாலும் அந்த கான்வோ முழுவதுமாக பாதிக்கும். ஸோ எத்தனை வண்டிகள் இந்த மனிதர்களுக்கு இல்லாட்டி இந்த ராணுவ வீரர்களுக்கு உணவுகளையும் ஆயுதங்களையும் ஏற்றி செல்கிறது, அது எந்த நேரத்தில் செல்ல வேண்டும், எந்த ரூட்ல செல்ல வேண்டும், எவ்வளவு பாதுகாப்பாக செல்ல வேண்டும், இதை முழுவதுமாக நம்முடைய ராணுவம் ஒரு பிளானை போடணும். இந்த பிளான்ல சின்னதா ஒரு சொதப்பல் நடந்தா கூட எதிரி வந்து நம்ம வாகனத்தையோ நம்முடைய சாலையோ சேதப்படுத்தி விடலாம். ஸோ இது எதுவுமே லீக் ஆகக்கூடாது. இது ஒரு பிளான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப், சப்போஸ் ரோடு வழியா போக முடியலனா விமானங்கள் வழியாக செல்ல வேண்டும். அப்படி விமானங்கள் வழியாக செல்லும் அந்த உணவு பொட்டலங்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆயுதங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு மலை உச்சியிலும் இருக்கும் நபர்களுக்கு அப்படியே தூக்கி போட்டுருவாங்களா? இல்ல, அதை கலெக்ட் பண்ணணும். அதை கலெக்ட் பண்ண பிறகு இந்த உச்சியில் இருக்கும் நபருக்கு இவ்வளவுதான் நீங்க ஆயுதங்களை கொடுக்க வேண்டும், இந்த உச்சியில் இருக்கும் நபர்களுக்கு நீங்க இவ்வளவு உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டும். இந்த பட்டியலை எல்லாமே தயாரித்த பிறகு ஒரு ராணுவ வீரன் ஒரு உச்சியை கைப்பற்றி விட்டான் அப்படின்னு சொல்லும்போது தங்கும் இடம் கொடுக்க வேண்டுமே. ஸோ அங்கே டென்ட் அமைக்க வேண்டும். டென்ட் அமைப்பது அப்படிங்கிறது ஈஸியான வேலையா? அதுவும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பனி பிரதேசம் கிட்டத்தட்ட -40 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இரவு நேரம், ஒரு மதிய நேரம் ஒரு 4 மணிக்கு நம்ம அந்த மலை உச்சியை அடைந்து விட்டோம் என்றால் வெறும் 4 மணி நேரம் தான் கிடைக்கும். அந்த மனிதன் வெளியில் நின்றால் உறைந்து விடுவான். ஸோ அந்த ராணுவ வீரன் 4 மணி நேரத்தில் ஒரு டெண்டை கிரியேட் பண்ணணும். அந்த டெண்டை கிரியேட் பண்ணி, அதாவது அவனுக்கு தேவையான டாய்லெட்ல இருந்து எல்லாமே அவனே கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ண பிறகு அவனுக்கான உணவை சமைப்பதற்காக இல்லாட்டி எரிவூட்ட வேண்டும், அந்த வெப்பத்தை அதிகரிப்பதற்காக. ஸோ ஃபியூவலை செப்பரேட்டாக அவன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதே டென்ட்டில் வேறொரு பகுதியை பார்க்க வேண்டும். அவனுடைய ஆயுதத்தை பாதுகாக்க வேண்டும். அவங்களுக்கு தேவையான வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்காக வேறொரு இடம் ஒதுக்க வேண்டும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் லேஸ்பட்ட விஷயங்கள் கிடையாது. இதனால நம்ம ரொம்ப விரயம், கால விரயமாக இருக்கட்டும், பண விரயமாக இருக்கட்டும், இதை எல்லாமே இப்போது இந்தியா செய்து வருகிறது. போர் வருமா வராதா? என்ன ப்ரோ பேசிக்கிட்டே இருக்கீங்க, போர்லாம் வராது அப்படின்னு சொல்றவங்களுக்கு போர் வரணும் அப்படிங்கிறது என் எண்ணமும் கிடையாது. போர் வருவதற்கு முன்பாகவே இப்போது எத்தனை ராணுவ வீரர்கள் இப்படி அல்லோல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் ஒவ்வொரு பதிவும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், சத்திய சோதனை அப்படிங்கிறதுலே நம்ம சொல்லியிருக்கோம். அட்வர்டைஸ்மெண்ட் நேத்து போட்ட வீடியோக்கு இன்றளவும் அட்வர்டைஸ்மெண்ட் வரல. முந்தானத்து போட்ட வீடியோக்கு நேத்து தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ போடுற வீடியோக்கு கண்டிப்பா அட்வர்டைஸ்மெண்ட் வரப்போறதும் கிடையாது. ஆனா ராணுவ வீரர்களை பற்றி இந்த நேரத்தில் கூட நம்ம பேசவில்லை என்றால் எந்த நேரத்தில் பேச போகிறோம்? அது மட்டும்தான் இப்போது எனக்கு இருக்கும் ஒரே ஒரு கவலை. இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம், நம்ம சேனல் ஒரு 2 லட்சம் வியூஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது தமிழ் பொக்கிஷம் இந்த நியூஸை போறனால இவ்வளவு வியூ வருது, நாமும் அதே நியூஸை போடலாம் அப்படின்னு சொல்லி ராணுவ வீரர்களை பற்றி பேச பல நபர்களும் வருவார்கள். அந்த ஒரு தருணத்தை இப்போது நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். விதைக்கும் விதை தமிழ் பொக்கிஷத்தினுடையதாக இருக்கட்டும். உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இது எதுவுமே சாத்தியப்படாது. ஸோ ஒரு ராணுவ வீரருடைய ஒரு நாள் வாழ்க்கையை கூட நம்மளால வாழ முடியாது. அதன் பிறகு நிறைய காலகட்டங்கள் இருக்குங்க. அவங்களுக்கு தேவையான ஃபியூவல் தீந்து போகும், அது ரேஷனா தான் கிடைக்கும். அதே மாதிரி ஆர்மி வெப்பன்ஸ் அப்படிங்கிறது பழுதாகி போகலாம். அப்படி பழுதாகக்கூடிய ஆயுதங்களை சரி செய்வதற்காக வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்து இங்கே ஒரு நபரை வரவழைக்கலாம். அடுத்ததா இதுல என்ஜினியர்ஸ் இருக்காங்க, மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸ் வருவாங்க, இவங்களுடைய ஒவ்வொரு ஆய்வுகள் இங்கே வரும். இப்படி பலதரப்பட்ட செய்கைகளை நம்ம இப்போ பிடித்து எடுத்து இருக்கும் மலை உச்சிகளில் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் இந்திய எல்லையை இந்திய ராணுவ வீரர்கள் இப்போது நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு தருணத்தில் எல்லையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகிறது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த துப்பாக்கிச்சூடு என்பது ஏற்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை மட்டுமே கேள்விப்பட்ட நமக்கு பல நபர்கள் நெகட்டிவான சில கமெண்ட்ஸை போட்டாங்க. என்ன இந்தியா செஞ்சிட்டு இருக்கு? இந்தியா சுடலையா? இன்னும் இந்தியா சுடுறதுக்கான ஆயத்த நடவடிக்கைகளில் எதுவுமே ஈடுபடவில்லையா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாமே பதில்கள் இருக்கிறது. நாம் சுட்டு விட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு புகைப்படம் இப்போது சீன நாட்டுக்கு கிடைத்தால் நம்முடைய இவ்வளோ நாள் கனவு எல்லாமே வீணாக போய்விடும். நிச்சயமா இப்போது சீனாவுக்கு எதிராக உலகத்தை ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் நிற்கிறோம். தைவான் நிற்கிறது, ஹாங்காங் நிற்கிறது,
திபெத் நிற்கிறது. இதை சரியான ஒரு கோணத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுல முதல் கட்ட நடவடிக்கை ரஷ்யா போன ராஜ்நாத் சிங் அவர்கள் அப்படியே ஈரானுக்கு செல்கிறார். இன்னைக்கு ரஷ்யாவுக்கு போக இருந்த ஜெய்சங்கர் அவர்கள் அப்படியே ஈரானுக்கு சென்று விட்டு நான் ரஷ்யாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்றார். அங்க போய் ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சரை சந்திக்கிறார். சந்திச்சிட்டு நீங்க போட்டிருக்கிற டீலிங்லாம் ஓகே தான், 25 வருஷத்துக்கு சீனா உங்களை குத்தகைக்கு எடுக்க போகிறது, சபஹார் துறைமுகத்தின் ஃபேஸ் 2 வேலையை நாங்க தொடங்குறதுக்கு தயாரா இருக்கோம், சோ கொஞ்சமா சீனாவினுடைய ஆதிக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். இதெல்லாம் ஏன்? சீனாவின் கை எங்கேயும் ஓங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். பல விதத்தில் சீனாவுக்கு சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறத தமிழ் விதை இன்றைக்கு வீடியோ பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த சிக்கலில் இருந்து சீனா விடுதலையாக ஒரு புகைப்படம் கிடைத்தால் போதும், இந்தியா அத்துமீறியது அப்படிங்கிற ஒரு புகைப்படம். இதுவரையிலும் சீன ராணுவத்தால் அப்படி ஒரு புகைப்படத்தை வெளியிட முடியவில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம மீடியா, நிறைய மீடியால ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட சீன ராணுவ வீரர்கள் 2 இந்திய ராணுவ வீரர்களை அவர்கள் பகைத்துக் கொள்ளும் அந்த ஒரு புகைப்படம் தான். 40 சீன ராணுவ வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம் பாருங்க. அவங்க கையில இருக்கிற ஆயுதங்களை பாருங்க. பல வருடங்களுக்கு முன்பாக இருந்த ஆயுதமாக நமக்கு தோன்றலாம், கற்கால மனிதன் பயன்படுத்திய ஒரு ஆயுதமாக தோன்றலாம். ஆனா ஒவ்வொரு சீன வீரனுக்கு பின்னாடியும் ஒரு துப்பாக்கி ஒளிந்திருக்கிறது. துப்பாக்கியை எங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் சீனாவே சொல்றாங்க இந்தியா தான் எங்களுக்கு எதிராக துப்பாக்கி பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு தருணத்தில் 40 சீன ராணுவ வீரர்கள், அட்லீஸ்ட் அதுல 20 சீன ராணுவர்களுடைய பின்னாடி துப்பாக்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் அங்கே துப்பாக்கியின் தேவை? இந்த ஒரு கேள்வியை நம்முடைய மீடியா, எல்லா மீடியாவும் கேட்டிருக்க வேண்டும். அந்த புகைப்படம் இன்று வைரலாக மாறி இருக்க வேண்டும். அது மட்டும் வைரலா மாறி இருந்தா நிச்சயமா இந்த உலகம் முழுவதுமே சீனாவுக்கு எதிராக திரும்பி இருக்கும். அது வைரலா மாறவில்லை, அதனால எல்லாருமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சோ 40 சீன வீரர்கள் நம்முடைய எல்லை பகுதியில் வந்து நிற்கிறார்கள். ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட கிடையாது. இந்த எல்லையை அப்படியே நாங்க கிராஸ் பண்ணிடுவோம், இந்திய வீரர்கள் பிரிந்து செல்ல வேண்டும் அப்படி இப்படின்னு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் வேறொரு செய்தியும் அடிபடுகிறது. மோல்டோ அப்படிங்கிற ஒரு மலை உச்சியில் இருந்து சீன ராணுவ வீரர்கள் அவங்களுடைய டென்ட் எல்லாமே பிச்சிட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா அது ஸ்பாங்கர் கேப் அப்படிங்கிற ஒரு கேப் இருந்தது பாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மலை உச்சி. ஸ்பாங்கர் கேப்பை இப்போ யார் கையகப்படுத்தி விட்டோம்? இந்திய ராணுவம் கையகப்படுத்தி விட்டோம். இந்தியா அடுத்ததா பிடிக்கக்கூடிய இடம் அந்த ஒரு மோல்டோவா கூட இருக்கலாம். சோ சீன ராணுவ வீரர்களால் அங்கே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது மோல்டோ இப்போது நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருப்பதாக நம்பகத்தன்மையுடைய சில ஊடகங்கள் சொல்லியிருக்கின்றன. இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. உறுதிப்படுத்தினார்கள் என்றால் இதுவும் இந்தியாவினுடைய வெற்றி தான். சோ இந்திய ராணுவ வீரர்களுடைய வாழ்க்கை, இப்போது அவர்கள் அனுபவிக்கும் துன்பங்கள், எதற்காக இந்த துன்பங்கள், மலை உச்சிகளில் இருக்கும் அந்த பிரச்சனைகள், இந்திய ராணுவம் அடுத்ததா இந்திய அரசாங்கம் செய்யும் பலவிதமான திட்டங்கள், இதை எல்லாத்தையுமே தெளிவா நம்ம பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இது எப்படி இருக்கு? இந்த டாபிக் போர் அடிக்குதா? எப்பவுமே பாரு இந்திய ராணுவம், சீனா, பாகிஸ்தான் இதே பேசிட்டு இருக்கு, போர் அடிக்குதா? சோ உங்களுடைய கருத்துக்களை இங்கே தெரிவிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் படி அடுத்த ஒரு காணொளி வெளியிடப்படும். உங்களுடைய கருத்துக்கள் தான் இங்கே மெயின். தயவு செஞ்சு நான் போடுற எஃபர்ட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக், அதே மாதிரி ஒரு கமெண்ட்ஸ். இதை போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் பல மணி நேர உழைப்பு இதற்கு பின்னால் இருக்கிறது. கூகுள் தான் அட்வர்டைஸ்மெண்ட் தரலனா, நீங்கள் கூட ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு தரலனா எதுவுமே செய்ய முடியாது. ஸோ எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.